என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 20வது அதிகாரத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்ததை நீங்கள் அந்த இடத்தில் பார்க்க முடியும். அந்த திரள் கூட்டம் தனக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருவதை கண்ட மாத்திரத்தில் யோசபாத் தன்னுடைய பலகீன நிலையை கண்டு அந்த இடத்திலே பயந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இவ்வளவு திரள் கூட்டம் வருகிறதே, ஆனால் என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களோ சொற்பமாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி தேவ சன்னிதானத்தை மிக உறுதியாய் அவர் தேடினதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை யோசபாத்தோடு கூட இடைப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 17வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த இடத்தில் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், யோசபாத்தே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யூதா ஜனங்களே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர்களோடு கூட ஒரு திரள் கூட்டம் காணப்படலாம். திரளான ஆயுதங்களோடு கூட அவர்கள் புறப்பட்டு வரலாம். படை பலத்தோடு கூட புறப்பட்டு வரலாம். ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் உனக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கலாம். பல பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். அருமையான மகனே, அருமையான மகளே, எதை கண்டும் கலங்கி விடாதே, சோர்ந்து போய் விடாதே, பயந்து விடாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை அவர் கொடுத்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.